தைரியமா காதலிங்க, காதலிச்சு வாங்க, திருமணத்தை செய்து வைப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். தமிழ்நாடு பூரா இருக்கக்கூடிய எங்களுடைய மாவட்ட குழு அலுவலகமாக இருந்தாலும் சரி, இடைக்கமிட்டி அலுவலகமாக இருந்தாலும் சரி, இந்த அலுவலகங்கள் அனைத்திலேயும் இத்தகைய சாதி மறுப்பு திருமணங்களை நடத்திக் கொள்வதற்கான இடமாக யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதை நான் மகிழ்ச்சியுடன் அறிவிக்கிறேன். பாசமா வளர்த்த, பெத்து வளர்த்த, அன்பா வளர்த்த எல்லாம் சொல்லிட்டு ஆனால் அதுக்கப்புறம் கொலை செய்கிறார். அதனுடைய அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் எதை வேண்டுமானாலும் இழப்பேன். பாசமாக வளர்த்த மகளை இழப்பேன், பாசமாக வளர்த்த மகனை இழப்பேன், ஆனால் என்னுடைய சாதியை இழக்க மாட்டேன் என்பதனுடைய விளைவுதான் இந்த கொலை நடப்பதற்கான அடிப்படை. தோழர் பாப்பா மோகன் சொன்ன மாதிரி யுவராஜி கிடைத்த அந்த ஆதரவு, அந்த குறிப்பிட்ட சாதியிலிருந்து கிடைத்த ஆதரவு என்ன ஒரு அக்கிரமமா இருக்கு பாருங்க. கொலைகாரனை கொண்டாடுறோம், கொலைகாரனை கொண்டாடுகிற ஒரு சமூகமாக குறிப்பிட்ட அந்த சாதி இருக்கும் என்று சொன்னால் இது எவ்வளவு கடினமான ஒரு பணியை நம்முடைய தோழிலே நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாடு அரசாங்கத்தை நான் வற்புறுத்த விரும்புவது, வரக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே சாதி ஆணவ கொலைகளை தடுப்பதற்கான தனிச்சட்டத்தை இயற்றுவதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் முன்வர வேண்டும் என்று இந்த கருத்தரங்கின் வாயிலாகவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாகவும் தமிழ்நாடு முதலமைச்சரை நான் வேண்டி கேட்டுக் கொள்ள விரும்புகிறேன்.